அந்த நீரிழிவு நோய் இருக்குது, சக்கரை நோய், அது உலகத்துக்கே இந்தியா தலைமை தாங்குங்கிறான். எதுக்கு தான் தலைமை தாங்கிறதுலாம் இல்லையா என்ன, கேபிட்டல்ங்கிறான். சரிதானா? ஆனா உண்மையில நம்ம இயற்கை மருத்துவர்ல கேட்டா சொல்றாங்க, ஐயா நீரிழிவு நோய் நோயே இல்லையா அப்படின்னு சொன்ன. அது கண்டிஷன். கொஞ்சம் டென்ஷன்ல இருந்தா அப்படி இருக்கும், அப்புறம் கொஞ்சம் இழப்பாருனாக்க அப்படி சரியா கீழே இறங்கும். சிறுநீரகம் கொஞ்சம் வேலை செஞ்சுன்னா சரியா போயிடும், கல்லீரல் கொஞ்சம் வேலை செஞ்சுன்னா சரியா போயிடும். இந்த கல்லீரலையும் சிறுகுட இந்த சிறுநீரகத்தையும் வேலை செய்ய வைக்கிறது எது வேலை செய்ய வைக்கும்? வரகு வேலை செய்ய வைக்கும், குதிரைவாளி வேலை செய்ய வைக்கும், சாம அந்த வேலையை செய்யும், அந்த திணை அந்த வேலைகளை செய்யும். ஆகையினால இப்ப நாடு முழுதும் இந்த தானியங்களை முளைக்கட்டி சாப்பிட்டு இருக்கிறாங்க மக்கள். சாமையில தோசை செய்யறாங்க. நாங்க எங்க பயிற்சி மையத்துல திணையில பாயசம் செஞ்சு கொடுக்குறோம். அந்த குதிரைவாளியில பொங்கல் செய்யறாங்க, வரகுல சோறாக்குறாங்க, சோளத்துல ரொட்டி செய்யறாங்க, அடை செய்யறாங்க. நம்ம பெண்கள் நினைச்சாங்கன்னா விதவிதமா அதுல செஞ்சிருவாங்க. அதைத்தாங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இயற்கை உணவகத்துல சிவகாசியில அதான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இது எங்க பார்த்தாலும் போக முடியும். இதை விட்டுட்டு அந்த இங்கிலீஷ் டாக்டர் இருக்கிறார்ல, அவர் தான் சொல்லி விட்டாரு ஓட்ஸ் கஞ்சி சாப்பிடுங்க. இந்த வெளிநாட்டுக்கு காவடி தூக்குற வேலையை என்னைக்கு நிறுத்துவாங்கன்னே தெரியல நமக்கு. வெளிநாட்டுல இருக்கிறவங்க ஒண்ணு திருடனா இருக்கான், அல்லது கொள்ளக்காரனா இருக்கான், அல்லது சுரண்டல்காரனா இருக்கிறான். அவனுக்கு காவடி எடுக்கிறதுக்கே இங்க ரொம்ப படிச்சவன் எல்லாம் இருக்கிறான். சொல்லணும். அதுல ஒரு இங்கிலீஷ்காரன் ஒருத்தன் வந்தான். 1835 வருஷத்துல ஒருத்தன் வந்தான். அவன் பேரு மெக்காலேன்னு பேரு. நான் காலேஜில் படிக்கிற காலத்துல எனக்கு அது பாடமா இருந்தது, அவனுடைய வாழ்க்கை வரலாறு. அவன் நம்ம திருஞான சம்பந்தர் மாதிரி, அவன் அவ்வளவு கெட்டிக்காரன். சரிதான்? அவன் அங்க அனுப்பிச்சாங்க. அவன் ஒரு வருஷம் இந்தியாவை சுத்தி பார்த்துட்டு ராணிக்கு கடிதாசி எழுதினான். இந்தியாவில் இருக்கிற மக்கள் நம்ம நேரத்தை பார்த்தியா பயந்து ஓடி ஓடி ஒளிகிறாங்க. ஆகையினால நம்ம வியாபாரங்க ஒழுங்கா நடக்கல. இங்க முன்னாடியே கலாச்சாரம் ரொம்ப நல்லா இருக்குது. நானும் இந்தியாவில் குறுக்கு நெடுக்குமா ஒரு வருஷமா நடந்து பார்த்துட்டேன். திருடனை காணோம், கொள்ளையடிக்கிறவனை காணோம். அவன் ஏதோ ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறான், அது பாட்டு உற்பத்தி நடந்துக்கிட்டு இருக்கான், அவன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான். இந்த இந்திய கலாச்சாரத்தோடைய முதுகெலும்ப ஒடிச்சால் ஒழிய நம்ம வியாபாரம் இங்க செல்லுபடி ஆகாது. ஆகையினால இங்க ஒரு கல்வி திட்டத்தை நான் கொண்டு வர நினைக்கிறேன். இந்த கல்வி கேட்கும் இந்தியர்கள் நிறத்தால ரத்தத்தால இந்தியர்களா இருப்பார்கள். ஆனால் அவருடைய ஆர்வத்துல, அவருடைய இன்ட்ரெஸ்ட்ல அவர்கள் ஆங்கிலேயர்களா இருப்பார்கள். அது மாதிரி ஆளுகளை உற்பத்தி பண்றதுக்கு நான் ஒரு கல்வி திட்டத்தை கொண்டு வர நினைக்கிறேன்னு சொல்றான். இந்த கடிதாசி எழுதினோட நிக்காம இங்கிலாந்துக்கு போய் இங்கிலாந்து பாராளுமன்றத்திலையும் அதையே சொல்றான். அப்ப 1835க்கு முன்னாடி இங்க இருந்த வாழ்க்கை இருக்குத, அதைத்தான் நம்ம அவர்கள்லாம் சொல்றாங்க. அந்த காலத்துலன்னு சொல்றாங்க. அந்த காலத்துல அப்படியெல்லாம் இருந்தோம். அவன் இங்க இங்கிலீஷ் பாடத்தை ஆரம்பிச்சான் பாருங்க, லார்டு மெக்காலே. அதுல நிறைய பேர் இந்த இங்கிலீஷ் படிப்பு படிச்சவன் எல்லாம் ஜவஹர்லால் நேரு தொடங்கி எல்லாரும் இவனை துரைன்னு நினைச்சுக்கிட்டாங்க. சரிதான்? அதனாலதான் பாரதியார் பாடும்போது சொன்னா, பார்ப்பானை ஐயன் என்ற காலமும் போச்சே, வெள்ளை பரங்கியை துறை என்ற காலமும் போச்சே. ஆனா சில பெற்றோர்கள் என்ன பண்ணாங்க, அவங்க மேல வச்சிருந்த மரியாதைனால அண்ணா துறை, தம்பி துறைன்னு எல்லாம் பேர் வச்சுக்கிட்டாங்க. துரைன்னா ரொம்ப வஸ்தின்னு நினைப்பு. அந்த துரைன்னு எவன் வஸ்தின்னு நினைச்சானோ அவெல்லாம் இங்கிலீஷ் படிச்சவன், அவன் இங்கிலீஷ்காரன்ட்ட பாடம் படிச்சவன். அப்ப அவங்க இன்னமும் என்னவா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அந்த இங்கிலீஷ்காரனுக்கு சேவகம் பண்றவனா இருக்கிறான். அது அந்த பஞ்சாப்காரன் கர்நாடகாவில் இருக்கவன் வந்தவன் சொன்னா, அவங்க எல்லாம் மெக்காலேவோட பிள்ளைகள் அப்படி சொன்ன. மெக்காலேவோட பிள்ளைகள் தான் என்ன பண்றாங்க, அந்த வெளிநாட்டில் இருக்கலாம் ஒஸ்தின்னு இன்னமும் நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. நமக்கு தெரியும், அரிசியை கொஞ்சம் கூடுதலா வாங்கி கொஞ்சம் வீட்டுல ஸ்டாக் வச்சான்னா ஒரு மாசத்துக்குள்ள பூச்சியெல்லாம் வந்துடுது. சரிதானா? அப்ப இந்த டின்னுக்குள்ள ஓட்ஸ் அடைச்சான்ல, அது எந்த வருஷத்துல அடைச்சான், எப்படி அது கெட்டு போகாம இருக்குது? கெட்டு போகாம இருக்குன்னா அதுல பாய்சனை உள்ள போட்டுக்கிறான். பூச்சி திங்க முடியாத அளவுக்கு அது பாய்சனை சேர்த்துருக்கிறான். நம்ம ஆள் சொல்றான் ஓட்ஸ் கஞ்சி வச்சு குடின்னு சொல்லியான். அவனுக்கு வேறு டாக்டருங்கிறாங்க. சரி.
அப்ப சிவகாசியில ஆமாய்யா, அருமையான பதில் ஐயா. இப்ப சிவகாசியில புரோட்டா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஐயா. அதெல்லாம் சாப்பிட்டா நல்லதா? அதுல கெமிக்கல்லாம் இருக்கா ஐயா? கெமிக்கல்லாம் ஒண்ணும் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க. நான் கூட ரொம்ப நாள் பரோட்டா எல்லாம் சாப்பிட்டுருக்கேன். ஒரு கட்டத்தில் முட்டை பரோட்டாவை சாப்பிட்டுருக்கேன். அந்த முட்டை பரோட்டா தயாரிக்கிற இடத்துலயே ஒரு சங்கீதம் கேட்கற மாதிரி கேட்கும். 2 தோசை திருப்பி வச்சுட்டு டங்கு 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 டங்குன்னு அடிப்பான். ரோட்ல பரவலாம் அது இழுக்கும். பின்னாடிதான் ஒரு ஹோமியோபதி டாக்டர்கிட்ட பேசி இருக்கும்போது அவர் சொன்னாரு, இங்கிலீஷ் டாக்டர்கிட்ட மருந்தே இல்லாத ஒரு நோய் மூலம் மலத்துவாரத்தில் கொப்பளை மாதிரி வெளியில தள்ளிடும். இந்த மூல நோய் வந்தவனெல்லாம் கேட்டேன், புரோட்டா திங்கிறவனா இருக்கிறான்னு சொன்னாரு. எனக்கு கொஞ்சம் விளங்குறாப்புல சொல்லியா அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அவர் எனக்கு விளக்கினாரு. எப்படின்னா, சினிமா நோட்டீஸ் ஒட்டுறான் பாத்தீங்களா, அதான் மைதா மாவு. மைதா மாவு கஞ்சியில தான் சினிமா நோட்டீஸ் தடவி ஒட்டுறான், சோத்துல ஒட்டுறான். எந்த நோட்டீஸ் கொடுத்தீங்கனாலும் மைதா மாவு தான் ஒட்டுறான். அந்த விஷயம் தெரிஞ்சவங்க இனிமேலும் நம்ம போய் மைதா மாவுல இருக்கிற எந்த சாமானும், பரோட்டான்னு இல்லை, எந்த சாமானும் சாப்பிட்றத நிறுத்தி, எந்த கடையில போய் எதை வாங்கினீங்கனாலும் அவன்கிட்ட கேளுங்க, நான் எதை சாப்பிடணும், இது எதுல செஞ்சிருக்கு கேளுங்க. நம்ம பணம் கொடுக்க போறோம், கேட்கறதுக்கு நமக்கு உரிமை இருக்குது. அதனால பரோட்டா நல்லா யோசிச்சு பாருங்க. மலங்களுக்கு என் நேரத்தில் பார்த்துக்கங்க, உங்களுக்கு கொப்பளம் இருக்கான்னு பார்த்துக்கங்க. அப்புறம் மருந்துக்காக எந்த இங்கிலீஷ் ஆஸ்பத்திரி போய் சேர்த்துறாங்க, அவன்கிட்ட மருந்தெல்லாம் இல்லை, ஆனா அவங்க பணத்தெல்லாம் பிடிங்கிடுவாங்க. சரி, அவர் வெள்ளிமலை கிட்ட இருக்க தீர்ந்து போச்சு, உங்களை தான் தெய்வம்னு நினைச்சிட்டு வந்திருக்கோம் அப்படிம்பாங்க. அவர் சொல்லுவாரு, நான் தெய்வம் கிடையாது, உன்ன மாதிரி ஒரு மனுஷன், நீ உள்ள கொண்டு போய் கட்டில படுக்க போட்டுக்கோ, நான் மேல இருக்கேன், நீ அங்க என்கிட்ட என்ன செய்யணும்னு கேட்டுக்கோ, செஞ்சுக்கிட்டே இருங்கன்னு சொல்லு. அந்த தண்ணி இருக்கு பாருங்க, இனிமா, இயற்கை இனிமா, அந்த கோவலையில பச்சை தண்ணியை வச்சு மேல ஆணியில மாட்டிட்டு நுனியில எண்ணெய் தடவி மலத்துவாரத்தில் சொருவிடுவாங்க. அது என்ன பண்ணும், தண்ணி இறங்கும். ஒரு 2 தம்ளர் தண்ணி இறங்கின பிறகு அதை எடுத்துக்கிட்டாங்கன்னாக்கா கொஞ்சம் இப்படி நடந்துக்கிட்டீங்கன்னா மலங்கழிக்கணும் போல இருக்கும். கக்குசல் போய் உட்காந்துன்னா கொட தண்ணியெல்லாம் கொட்டிடும். வயிற்றுல இருக்கிற அடசலை வெளியில எடுத்துடுறது. அப்புறம் என்ன பண்றது, இப்படி ஒரு தகரம் இப்படி ஒரு தகரம் நம்ம எல்லா வீட்லயும் இருக்கலாம். அதுல போய் உட்காந்துக்கிறது, உள்ளுக்குள்ள கால் வெளியில இருக்கும், நெஞ்சுக்கு மேல வெளியில இருக்கும். ஒரு சின்ன துணியை தண்ணியில் நினைச்சிட்டு வயிற்ற மட்டும் தடவிட்டே இருப்பாங்க. இது பேர் இடுப்பு குளியல். ஆளை கொண்டாந்து மறுபடியும் கட்டில் மேல போடுவாங்க, பழக கட்டில் மேல போடுவாங்க. அதுல என்ன பண்ணுவாங்க, ஒரு ஈர துணியை வயிற்றுல போட்டு தொப்புளுக்கு கீழே போட்டு அதுல இந்த கரையாம்புத்து மண்ணை தண்ணியில குழப்பி அது மேல தடையிடுவாங்க. பட்டி போடுறதுன்னு பேர் அதுக்கு. இந்த நெத்தியில ஒரு துணியை போட்டு இதுலயும் அந்த பட்டு போடுவாங்க, கரையாம்புத்து மண்ணும். அதுக்கப்புறம் எப்பாவது அவனுக்கு பசிக்குதுன்னு கேட்டான்னா உடைச்ச கோதுமையில கொஞ்சம் கஞ்சி, அல்லது எண்ணெய் தடவாத சப்பாத்தியில பாதி, அல்லது முளைக்கட்டின பயிறு. 10வது நாள் அவன் எழுந்து போறானே, இவ்வளவுதானே வைத்தியம், இவ்வளவுதானே வைத்தியம். மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனி அப்படின்னு. அத வெள்ளிமலை சொல்றது மாதிரியே நான் சொல்லிடணும். அதை அற்றது போற்றி உனி. நீ சாப்பிட்டது உன் உடம்ப விட்டு வெளியே போயிருக்கணும், அதுக்கப்புறம் சாப்பிடணும். போறது எப்படியெல்லாம் போவோம், மலமா போவோம், சிறுநீரா போவோம், வேர்வையா போவோம், சளியா போகும், கண்ணீரா போகும், புகையா போகும், சக்தியா போகும். மருந்தன வேண்டாவாம். மேல அதிகாரத்துக்கு தலைப்பு மருந்துன்னு போட்டிருக்கு, 95வது அதிகாரம். ஆனா 2வது பாட்டிலே சொன்னா மருந்து வேண்டாம். மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனி. நீ சாப்பிட்டது உன் உடம்பு விட்டு வெளியே போயிடணும். அப்போ யாரா இருந்தாலும் சரி, 2 மணி ஆச்சு சாப்பிட வாங்கன்னு கூப்பிடப்படாது. சரி, காலையில 8 மணி ஆச்சு சாப்பிட்டுட்டு மறுவேளை பாருங்க சொல்லப்படாது. வீட்டுல அவர் பசி வந்தா உட்காருவாரு, சாப்பிடுவாரு. உணவுல பரிந்துரையெல்லாம் வச்சுக்காதீங்க. அது ரொம்ப சிறப்பான பண்புன்னு உலகம் முழுவதும் பேசியிருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு விருந்தோம்பல் ரொம்ப சிறப்பானதுன்னு. அந்த ஓம்ப கும்பல்லாம் வேண்டாம், ஒன்னும் வேண்டாம். நான் ஓம்பி தான் இவ்வளவு பெரிய ஆஸ்பத்திரியெல்லாம் வந்துருச்சு. சரி, விருந்து ஓம்பறதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். அவரவருக்கு பசி வந்தா சாப்பிடணும். அதுலயும் எவ்வளவு அழகா சொல்லிட்டாங்க. வாயில தான் பல்லு இருக்கு, வயிற்றுல பல்லு இல்லை. அதில் கொஞ்சமா எடுத்து போட்டு வாயிலேயே அரைச்சிக்கிட்டே இருக்கணும்.
அது உமிழ்நீரோட கரைஞ்சு கீழே இறங்கணும். அதான் இறங்கணும், நாம விழுங்கப்படாது. இங்க பாரு, நேரம் ஆச்சு 4 வாய் அள்ளி போட்டுக்கிட்டுவான்னு சொல்லப்படாது. பள்ளிக்கூடத்துக்கு நேரம் ஆச்சு, ஆட்டோ வந்துருச்சு தின்னு சீக்கிரங்கப்படாது பிள்ளைய. அதை அரைச்சிக்கிட்டே இருக்கும், அது உமிழ்நீரோடு சேரும். உலகத்துல சிறந்த தண்ணி 2 தண்ணி தான். ஒன்னு வாயில சுரக்கிற உமிழ்நீர், இன்னொன்னு கண்ணில் சுரக்கிற கண்ணீர். இது 2 எல்லா புண்ணையும் ஆத்தும். அப்ப அரைச்சுக்கிட்டே இருந்தா உமிழ்நீர் நிறைய நிறைய சேர்ந்து உள்ள போகும்போது உணவு பாதுகாக்கிற அத்தனை புண்ணையும் அதை ஆத்தும். நம்ம திங்கிறதுல மாவும் சர்க்கரையும் வாயிலேயே கரையணும். வாயில கரைஞ்சா வயிற்றுல தங்காம நேர செறி உடலுக்கு போய் சேரும். இனிப்பு எதுவா இருந்தாலும் சரி, மாவு பொருள் எதுவா இருந்தாலும் சரி, வாயில போட்டு அரைச்சிக்கிட்டே இருக்கணும், அது தானா இறங்கணும். அதை இன்னொரு சுவையான சம்பவத்தோட வெள்ளிமலை சொன்ன மாதிரி சொன்னேன்னா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அவர் ஒரு மலை வாங்கி போட்டிருந்தாரு. மலையில தான் இயற்கை விவசாய மருத்துவமனையை கட்டணும்னு அவர் நினைச்சாரு. அதுல எப்படி செடி வளர்க்கறதுன்னு தெரியல, அதுக்குதான் என்னை கூட்டிட்டு போனாரு. ஆனா அவத வேலையை நான் செஞ்சு கொடுக்கறதுக்கு முன்னாடியே எனக்கு அவர் வைத்தியத்தை கற்றுக் கொடுத்தாரு, இயற்கை மருத்துவத்தை கற்றுக் கொடுத்தாரு. அதுல இந்த ஒரு கதை. இந்த நாட்டில் திருக்குறள் முன்சாமின்னு ஒரு ஆள் இருந்தார். பார்த்துருப்பீங்க, இங்கோட வந்திருப்பாரு. அந்த ஆள் பேசியிருப்பாரு. பெரிய ஆளு, 3 மணி நேரம் உங்களை வச்சு உட்கார வச்சு சிரிக்க வச்சு பேசிக்கிட்டே இருப்பாரு. சம்மணம் போட்டிருப்பீங்க, மண்ணில் உருத்தும் கொள்ளும், அதெல்லாம் ஒன்றும் தெரியாது, கால் மரத்து போன தெரியாம கேட்டிருப்பீங்க. அப்படி சிரிக்க சிரிக்க பேசுவார். ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்றேன்னு, ஒரு குறள் என்ன சொல்லுது அப்படின்னா, இழிவறிந்து உண்பான்கண் இன்பம் போல் நிற்கும் கழிவேர் இறையான்கண் நோய் அப்படின்னா. இழிவறிந்து உண்பான்கண் இன்பம் நிற்கும், அளவில்லாம சாப்பிட்றவன்ட்ட நோய் நிற்கும். அந்த குறளை அப்படி பிரிச்சு பார்த்துக்கணும், அர்த்தம் பார்த்துக்கணும். அப்ப மாடு இறை எடுக்குதுன்னு சொல்றோம், மனுஷன் உணவு உண்ணுகிறான்னு சொல்றோம். மனுஷன் உள்கொண்டா உணவு, மாடு தின்னுதுன்னா இறை. ஏன்னா அதுக்கு 4 வயிறு இருக்கு. அப்ப இழந்த நேரத்தில் கிடைச்சதெல்லாம் லவக்கு லவக்குன்னு அள்ளி தின்னு அது பையை நிரப்பிக்கும். நிழல் கிடைக்கும் போது வெயில் நேரத்தில் அங்க போய் படுத்துக்கிட்டு அந்த பைக்கு போனதை வாயில கொண்டு வந்து மறுபடியும் அரைச்சு இப்ப கூழாக்கி மறுபடியும் 2வது அறைக்குள்ள தள்ளும். அதுக்கு 4 அறை இருக்கிறதுனால லவக்கு லவக்குன்னு அழுது. சரிதானா? மாட்டை பார்த்துவிட்டு நம்ம அப்படி திங்கப்படாது, அது பேர் இறை எடுக்கிறது. சரிதானா? நம்ம என்ன செய்யறோம்? உணவு உண்ணுகிறோம். இழிவறிந்து உண்பான் கழிவேர் இறையான், அளவு கடந்த இறை எடுக்கிறது. அவர் என்ன சொன்னாரு, பழைய காலத்துல வெள்ளைக்காரங்க இங்க வந்தாங்க இங்கிலாந்துல இருந்து. அப்ப அவன் மனைவியோட எல்லாம் வரல, ஆனா துப்பாக்கியோட வந்தான். காக்கி சட்டை, காலில் பூட்ஸு, துப்பாக்கி. இதை பார்த்தா நம்ம இந்தியாக்காரன் ஓடி ஒளியிறான், தமிழனும் ஓடி ஒளியிறான். அவன் என்ன பண்றான், நல்லதா ஒரு ஊட்ட ஒன்ன பிடிச்சுக்கிட்டு நம்மாலும் ஒரு ஆளை சமையலுக்கு வச்சுக்கிறான். அவனுக்கு பேரு பொட்லர். நீங்க துரைய பார்க்க போனீங்கன்னா முதல்ல துரைய பார்க்க முடியாது, பொட்லர் தான் பார்க்க வேண்டியிருக்கும். அவன் தான் காம்பவுண்ட் சோர்கிட்ட வந்து நிற்பான். இந்த பொட்லர்கிட்ட போய் இவன் கேட்பான், வெளியில இருந்து வந்தவன், துரை என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது, துரை என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது, நல்லா கவனிங்க அப்படி கேட்கிறான் பட்லர்கிட்ட. அப்ப பட்லர் சொல்றானா, துரை இறை எடுக்குது. அங்க இங்கிலாந்துல தெருப்பொறுக்கியா இருந்தவங்க எல்லாம் கப்பல்ல இங்க வந்து துரை ஆயிட்டாங்க. அங்க சாப்பாட்டுக்கு அலைஞ்சவன் இங்க நிறைய சாப்பாடு கிடைச்சதையும் அப்படியே அவனால் தாங்க முடியல, அள்ளி கொட்டுறான், வாரி உள்ள சேர்க்கிறான். அதை பார்த்துட்டு தான் பொட்லர் சொல்றான், துரை இறை எடுக்குது அப்படின்னு சொல்றான். அப்போ மாடு இறை எடுக்குது, மனுஷன் வந்தான்னா இழிவறிந்து உண்ணுகிறான். இது திருக்குறள் முனுசாமி சொன்ன விளக்கம். ஆனா என்ன ஆச்சு, கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு திருக்குறள் முனுசாமி வரும்போது அந்த நண்பர்கள் வெள்ளிமலைகிட்ட வந்தாங்க. வந்து சொன்னாங்க, இன்னைக்கு திருக்குறள் முனுசாமி வர்றாரு, அவர் கொஞ்சம் உடல்ல நோய், அவர் கொஞ்சம் வைத்தியம் பார்த்து சொல்லணுமேன்னு சொன்னாங்க. அதுக்கு என்ன கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னாரு. திருக்குறள் முனுசாமி பெரிய ஆளா இருக்காரு, இவரு வைத்தியரே வெள்ளிமலை சின்ன ஆளா இருக்குதாரு. அந்த ஆளு அந்த மூலையில மாடிப்படி வழியா ஏறி மேல போனதையும் சின்ன உருவத்தை பார்த்ததையும்
ரொம்ப அலட்சியமா நினைச்சுக்கிட்டு, என்ன வைத்தியரே நீங்க இயற்கை வைத்தியம் பண்ணிக்கலாம்ல, இயற்கை வைத்தியம் எப்படி பண்றீங்க அப்படின்னா. அப்ப இவர் பார்த்தாரு, கொஞ்சம் அலட்சியமா இல்ல இந்த ஆள் பார்த்துட்டான், அதுக்கு தகுந்த மாதிரி பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன சொன்னாரு, நான் ஒன்றும் செய்யலைங்க பெருசா, இந்த ஔவையார் சொன்னதை செய்யறேன்னாரு. ஏன்னா திருக்குறள் 7 வார்த்தையில இருக்குது, ஔவையார் 3 வார்த்தையில இருக்குது. அப்ப அந்த ஆளு கேட்டான், ஔவையார் என்ன சொல்லி இருக்கிறாருன்னா. அப்ப வெள்ளிமலை சொன்னாரு, நோய்க்கு இடங்கொடையல். முடிஞ்சு போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. நோய்க்கு இடங்கொடையல். இது அந்த ஆளு யோசிக்காதனால அவன் பயந்து போனான். சரிதானா? அது என்ன சொல்றாருன்னா வெள்ளிமலை, நோய் எல்லா மனுஷனுக்கும் வரும் போகும், அது மாத வாடகையில தங்கிடப்படாது. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை அமைச்சுக்கணும். சரி சரி அதை விட்டு தள்ளுங்க, நீங்க உட்காருங்க, எனக்கு வைத்தியம் சொல்லுங்கன்னு சொன்னேன். சரிதானே? சரி வாங்க உட்காருங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் தான் ஆரம்பிக்கிறாரு விசாரணைய. உங்களுக்கு என்ன பண்ணுதுன்னு கேட்டார். அது சொன்னா, எதையும் விழுங்கவே முடியல, இட்லியை கூட கிண்ணத்துல வெந்நிய வச்சுக்கிட்டு அதில் நினைச்சு அப்புறம் எடுத்து போட்டு கஷ்டப்பட்டு விழுங்குறேன்னு சொன்னார். அப்ப வைத்தியர் கேட்டாரு, உங்களை யாரு விழுங்க சொன்னான்னு கேட்டாரு. சரியா, முனுசாமிக்கே வந்துருச்சு வேணா. அப்ப அவர் சொன்னாரு, அப்புறம் அப்படின்னு சொன்னார். இதான் வள்ளுவர் நல்லா சொல்லியிருக்காருன்னாரு. அடுத்த வரிய போட்டாரு. ஏடா திருக்குறள்ல நமக்கு மெஞ்சின ஒருத்தர் இருக்கானே சின்ன உருவத்துல, வள்ளுவர் என்ன சொல்லி இருக்கிறாருன்னா, இழிவறிந்து உண்பான்கண் இன்பம் போல் நிற்கும் கழிவேறு இறையான்கண் நோயின். அந்த இழிதல்னா என்னன்னு கேட்டா, இன்னொரு குறள்ல சொன்னா, தலையின் இழிந்த மயிரணையர். எவன் வாழ்க்கையில ரொம்ப உயர்ந்த நிலையில இருக்கிறானோ அவன் தன்னுடைய நிலையிலிருந்து அப்படி தாழ்ந்தானால் அது எப்படி அப்படின்னா, இந்த தைலமெல்லாம் தடவி சீவி முடிஞ்சிருக்கிறாங்க பாருங்க, பூவெல்லாம் வச்சு, அந்த முடிய அப்படி சீவர நேரத்துல சீப்புல வந்துடும். சீப்புல வரும்போது வலிக்காது, ஆனா கண்ணில் பார்த்தா தெரியும். அதான் இழிதல். தலையின் இழிந்த மயிரணையர். அதை கொண்டு போய் வெளியில தூட்டு தூணு காரி வேற துப்புவாங்க. தலையின் இழிந்த மயிரணையர் மாந்தன் நிலையின் இழிந்த கடை. அப்ப இழிதல் அப்படி சொன்னா நீங்க மென்னுகிட்டே இருக்கணும் வாயில, அது உமிழ்நீரோட கரைஞ்சு தானா இழியும் அப்படின்னு சொன்னார். ஆஹா நான் அவன் அப்பதான் இவர் என்ன பண்ணாரு, பக்கத்துல இருந்த ஆளை கூப்பிட்டு போய் 3 இட்லி வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னார். 3 இட்லி வாங்கியாந்து வச்சதையும் இப்ப அந்த ஆளு தொட்டு தொட்டு புட்டு புட்டு வாயில போட்டு அரைச்சுக்கிட்டே இருக்கிறான். திருக்குறள் முன்சாமிக்கு தெரியாமலே இட்லி உள்ள போயிட்டே இருக்கு, இழியுது. இப்போ 3 இட்லி தின்னு முடிச்சுட்டான். தின்னு முடிச்சுட்டு அந்த ஆளு கேட்டுக்கிறான், இட்லிக்கு மட்டும்தான் இப்படியா, சோறும் இப்படித்தானா அப்படின்னு. அப்ப அவர் சொன்னாரு, வள்ளுவர் இட்லிக்கும் சோத்துக்கும் தனித்தனியாவா பாடி இருக்கிறாரு. அதுல நண்பர்களே, சின்ன விஷயம் நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம பல வயசுக்கு இதெல்லாம் தெரியாம இருந்துட்டு நோயின்னு சொல்லிட்டு அவன் இங்கிலீஷ் டாக்டர் போய் கையை நீட்டுறோம், அவன் நம்ம பையில இருக்கிற பணத்தெல்லாம் போடுங்கிறான். யாராவது பெரிய டாக்டர்கிட்ட போனவன் குணமாயி வெளியில வந்திருக்கிறானா? அண்ணாதுரையை அமெரிக்காவுக்கு தூக்கிட்டு போனாங்க, திரும்பி வந்தபடி செத்து போனார். எம்ஜிஆர் அமெரிக்காவுக்கு தூக்கிட்டு போனாங்க, திருப்பி வந்தபடி செத்து போனார். எம்ஜிஆரோட பொண்டாட்டி ஜானகி அமெரிக்காவுக்கு தூக்கிட்டு போனாங்க, போயிட்டு வந்தபடி செத்து போனார். கண்ணதாசன் அமெரிக்காவுக்கு தூக்கிட்டு போனாங்க, அங்கேயே செத்து கொண்டுகிட்டு வந்தாங்க. சிவாஜி கணேசன் அமெரிக்காவுக்கு தூக்கிட்டு போனாங்க, அங்க போயிட்டு வந்த பிறகு செத்து போனாரு. அந்த மாறனை பணமாவே கொண்டு போனாங்க, பணமாவே கொண்டு வந்தாங்க. அந்த கருப்பையா மூப்பனாருக்கு 16,000 ஏக்கர் நிலம், பெரிய பண்ணாது, தஞ்சாவூர்லயே பெரிய பண்ணேன்னு. காங்கிரஸ் பொதுச் செயலாளர் அப்பல்லோ மருத்துவமனைக்கு போனாரு, அப்படியே பணமா வெளியில வந்தாரு. தமிழ்நாட்டில் பெரிய சாராய முதலாளி அந்த ராமசாமி உடையாரு, அப்பல்லோ மருத்துவமனைக்கு போனா செத்து 3 நாள் கழிச்சு பணத்தை வெளில கொடுத்தாங்க. அங்க மருத்துவமே இல்லையே, எதுக்கு அங்க போய் காசு கொடுத்துட்டு அங்க சேர்ந்தோம்? ஏன் அங்க கொண்டு போய் சேர்த்தாங்க? நமக்கு இன்னமும் புரியல. ஏன் தூக்கிட்டு அலையிறாங்க நமக்கும் தெரியல. அது எங்க எல்லாம் இருக்கு மருந்து இருக்குன்னா, நம்ம சாப்பிட்ற உணவுல மருந்து இருக்குது. நம்மளை சுத்தி இருக்கிற அந்த இலதெல்லாம் இருக்கு பாருங்க, அதுல மருந்து இருக்குது. இன்னைக்கு சர்க்கரைங்கிறான், சர்க்கரை நோக்கி இந்தியா கேபிட்டல்ங்கிறான். எங்க பார்த்தாலும் இந்த ஆவாரம் செடி இருக்குது. ஆவாரம் பூவை தண்ணியில போட்டு கொதிக்க வச்சுட்டு அதுல கொஞ்சம் எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு விட்டு தேன் அல்லது கருப்புட்டியா கலந்தீங்கன்னா உங்களுக்கு டீ ஆயிடுச்சு. ஆவாரம்பூ டீ, அது சர்க்கரையா குறைக்குது. வேற ஒண்ணும் வேண்டியதில்லை, ஆவாரம்பூ டீ. துளசிய தண்ணியில போட்டு கஷாயமாக்கிட்டு அதுல 2 ஏலக்காயை தட்டி போட்டு அதுல இந்த கருப்புட்டியை கலந்துட்டீங்களாக்கும்
உங்க நுரையீரல் இருக்கிற சளிகிளி எல்லாதும் போகுது. ஊர்ல எல்லாம் காய்ச்சல் வந்தாலும் காய்ச்சல் குணமாகுது. காய்ச்சல் குணமாகுது. சரிங்களா? அந்த காலில் மழை விழுந்துருச்சுன்னா எங்க பார்த்தாலும் ரோட ஓரத்தில் காலில் மிதிப்படுது, நெருஞ்சியும் கண்ணு போல செடியும். அதில் ரெண்டுலையும் சூப்பு வச்சு 2 பெருங்காய பல்லு, கொஞ்சம் பெருங்காய பல்லு இல்லை வெள்ளங்காயப்பால் பல்லு, 2-3 வெங்காயத்தை துண்டு துண்டு அரிஞ்சு போட்டு கொஞ்சம் மிளகு சோம்பு போட்டு கருவேப்பிலை போட்டு கொத்தமல்லி போட்டு போட்டிங்கன்னா அருமையான சூப்பு. எல்லாரும் குடிக்கலாம். காலில் மிதிப்படும். தேடி போன மொழியே காலையில் பட்டது. சிறுநீரகம் சுத்தமாகுது. என்ன பெரிய இருந்தாலும் கல்லு கரைஞ்சி 7 நாளில் வெளில வருது. அதனால நம்முடைய மூலிகைகள் இருக்க இத நம்ம உணவாவே மாத்திடுறது. சிறுநெறிஞ்சிய பழகிட்டு வந்து அந்த இலையிலையா கிள்ளி அதை வச்சே ரசம் வச்சிடுறது. தூதுவளைய வெட்டி போட்டு ரசம் வச்சிடுறது. முசுமுசுக்கைய வெட்டி போட்டு ரசம் வச்சிடுறது. அதில் இது உடம்புல இருக்கிற உபாதையெல்லாம் போயிட்டே இருக்குது. நம்முடைய பழக்க வழக்கங்களை மாற்றி